ஹாய் டியர் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு ஃபேமிலி லைஃப் கப் சேனல். எல்லோரும் எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கீங்களா? நாம் இந்த வீடியோவில் என்ன பார்க்க போகிறோம்னு பார்த்தீங்கன்னா, நம்மளோட ஜிஎம் டயட் ஸ்டார்ட் பண்ணி டே 5 எனக்கு சூப்பராக ஃபேண்டாஸ்டிக்காக ஸ்டார்ட் ஆகிருக்கு. உங்கள் எல்லாருக்கும் எப்படி ஸ்டார்ட் ஆகிருக்குங்கிறத கமெண்ட் பாக்ஸில் போகும்போது சொல்லிட்டு போங்க. டுடே டே 5ல் என்ன டயட்டுங்கிறத பார்க்க போகிறோம். அதுக்கு முன்னாடி நான் மார்னிங் சீக்கிரமாக வேக்கப் ஆகிட்டு ஃப்ரெஷ்ஷப் ஆகிட்டு எம்டி ஸ்டொமக்கில் ஃபஸ்ட்டு வெயிட் செக் பண்ணிக்கிட்டேன். அந்த வெயிட் லாஸ் ரிசல்ட் வந்து இந்த வீடியோட எண்டில் சொல்லியிருக்கேன், அதனால் வீடியோ ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். அண்ட் வெயிட் செக் பண்ணி பார்த்துட்டு 1 கிளாஸ் வார்ம் வாட்டர் வந்து எம்டி ஸ்டொமக்கில் எடுத்துக்கிட்டேன். இப்போ வாங்க நம்மளோட ஃபுல் டே டயட் வந்து பார்க்கலாம். இன்றைக்கி நம்ம டயட்டில் என்ன வரும் பார்த்தீங்கன்னா, டொமேட்டோஸ் தான். ஒரு 8 டொமேட்டோஸ் கிட்ட நான் எடுத்திருக்கேன். ஒரு 8 தக்காளி பழம், இந்த சைஸில் இருக்குன்னா 8 தக்காளி பழம் எடுத்துக்குங்க. உங்களுக்கு ரொம்ப பெரிய பெரிய சைஸில் தக்காளி பழம் கிடைக்கிது அப்படின்னா நீங்கள் ஒரு 6 தக்காளி பழம் எடுத்தாலே போதும், சரிங்களா? ஃபுல் டே ஃபுல்லாகவே டொமேட்டோஸ் தான் நம்ம இன்றைக்கி எடுத்துக்க போகிறோம். அது கூட ஒரு சில விஷயங்களும் எடுத்துக்க போகிறோம். அந்த வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் பார்த்தீங்கன்னா கண்டிப்பாக தெரியும். அண்ட் இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கிங்க. பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கானை கிளிக் பண்ணிக்கிங்க. நான் வந்து பார்த்திங்கன்னா தண்ணி மட்டும் நல்லா குடிச்சிக்கிட்டேன், சரிங்களா? தண்ணி தான் ரொம்ப ரொம்ப முக்கியம். நம்மளோட வெயிட் லாஸ் ஜேர்னியில் முக்கியமான ஒரு பார்ட் வந்து பார்த்திங்கன்னா தண்ணி தான். தயவுசெய்து தண்ணியை மட்டும் ஸ்கிப் பண்ணிடாதீங்க. 8 to 12 கிளாஸ் கண்டிப்பாக தண்ணி குடிச்சாகணும், சரிங்களா? அந்த ஜிஎம் டயட்டில் 8 to 12 கிளாஸும் தண்ணி கனெக்ட் பண்ணோன்னா ஒரு 2 லிட்டர் தான் வரும், சரிங்களா? எப்படியா இருந்தாலும் ஒரு 250 ml தான் எடுப்பீங்க. கண்டிப்பாக 250 ml கீழே தான் ஒரு கிளாஸ் தண்ணி எடுப்பீங்க. அதனால் அவ்வளோதான் தண்ணி வரும். தயவுசெய்து தண்ணியை மட்டும் ஸ்கிப் பண்ணிடாதீங்க. தயவுசெய்து தண்ணி மட்டும் நல்லா குடிங்க. டுடே என்னோடய பிரேக்ஃபாஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா டொமேட்டோ ஜூஸ் தான் எடுத்துக்கிட்டேன். வீடியோ ஸ்டார்ட் பண்ணும்போதே கண்டிப்பாக பயந்துருப்பீங்க, என்னடா தக்காளி பழத்தை காட்டுறேனே அப்படின்னு. ஃபுல் டே ஃபுல்லாக தக்காளி பழத்தை மட்டும் சாப்பிட விட்டுருவேன்னு பயந்துருப்பீங்கன்னு மட்டும் எனக்கு தெரியும். பட் இந்த டே ரொம்ப ஈஸியாக இருக்கும். இத்தனை நாள் ஃபாலோ பண்ணதை விட 3 டொமேட்டோஸை வந்து ஜூஸ் போட்டு எடுத்துக்கிட்டேன். லைட்டாக சால்ட் மட்டும் தான் ஆட் பண்ணிக்கிட்டேன். வேறு எதுவுமே இதில் ஆட் பண்ணல. சுகர்லாம் எதுவுமே கிடையாது, சரிங்களா? முக்கியமாக சுகர்லாம் ஆட் பண்ணக்கூடாது. சால்ட் வேணால் லைட்டாக சேர்த்துக்குங்க. இது கூட இஞ்சி அண்டு கொரியாண்டர் அண்டு கருவேப்பில்லை, மின்ட்டு இதெல்லாம் சேர்க்குறது உங்களோட விருப்பம் தான், சரிங்களா? ஃப்ளேவருக்காக வேணால் சேர்த்துக்கலாம். குடிக்க முடிஞ்சால் சேர்த்துக்குங்க. அது எப்படின்னா பச்சை சட்னி மாதிரி டேஸ்ட் இருக்கும். என்னோடய லன்ச் வந்து பார்த்திங்கன்னா 1 பவுல் வந்து மில்லட்ஸ் ரைஸு அண்டு முட்டை பொரியல் குட்டி கப்பில் எடுத்திருக்கேன். அண்ட் வந்து டொமேட்டோ கிரேவி வந்து எடுத்திருக்கேன். நான் சொன்னேன் இல்லையா, இத்தனை நாள் ஃபாலோ பண்ண டயட்டை விட இந்த டயட் நல்லாவே ஈஸியாக இருக்கும் அப்படின்னு சொல்லியிருந்தேன் இல்லையா? பாருங்களேன், எனக்கு இன்றைக்கி டேவே வந்து மில்லட்ஸ் ரைஸ் எடுத்துக்கவும் நல்லா போச்சு. அதுவும் எனக்கு பீரியட்ஸ்ன்னு வேறு உங்ககிட்ட நான் ஷேர் பண்ணியிருந்தேன் இல்லையா? கண்டிப்பாக இந்த ஜிஎம் டயட்டில் டே 2 டே 3ஆலாம் இருந்து டே 4ஆக இருந்திருந்தால் கூட கண்டிப்பாக இந்த ஜிஎம் டயட்டை நான் கைவிட வேண்டிய சூழ்நிலையாக இருக்கும். இன்றைக்கி மில்லட்ஸ் ரைஸு இல்லை ப்ரௌன் ரைஸ் எடுத்துக்கலாங்கிறனால தான் இந்த ஜிஎம் டயட்டை நான் ஃபாலோ பண்ணுறேனே. இல்லைனா கண்டிப்பாக ஃபாலோ பண்ணியிருக்க மாட்டேன். உங்களுக்குமே வந்து டே 1ல் டே 2 டே 3 டே 4 வரையும் பாருங்கள். அதுக்குள்ளே ஏதாவது பீரியட்ஸ் மாதிரி ஆகுது அப்படின்னா நீங்கள் விட்டுடலாம். பட் உங்களுக்கு டே 5 6 7க்குள்ளே வந்துச்சுன்னா ஒன்றும் பிரச்சனை இல்லை. ஓரளவுக்கு நம்ம ப்ரௌன் ரைஸில் ஆட் பண்ணுற மாதிரி தான் இருக்கும். அதனால் எந்த ஒரு இஷ்யூவும் இருக்காது. சப்போஸ் உங்களுக்கு 5 6 7ல் பீரியட்ஸ் ஆகிடுச்சு அப்படின்னா, இந்த ஜிஎம் டயட் ஃபாலோ பண்ணுறது கஷ்டமாக இருக்குது அப்படின்னா தயவுசெய்து விட்டுருங்க. நெக்ஸ்ட் டைம் பார்த்துக்கலாம். இப்போ டின்னருக்கு வந்து பார்த்தீங்கன்னா மதியானம் செஞ்ச மில்லட்ஸ் ரைஸும் அண்டு டொமேட்டோ கிரேவியும் இருந்துச்சு. அதை அப்படியே எடுத்துக்கிட்டேன். கொஞ்சமாக 2 எக்கு போட்டு ஆம்லேட் எடுத்திருக்கேன். 1 கப் வந்து டொமேட்டோ சூப் வந்து எடுத்திருக்கேன். இதுவே நல்லா ஃபில்லிங்காக இருந்துச்சு. இந்த டேவே எனக்கு நல்லா தான் போயிட்டுருக்கு. ஏன்னா ரைஸ் கொஞ்சம் ஆட் பண்ண மில்லட்ஸ் ரைஸுங்கிறனால நல்லா எனர்ஜெட்டிக்காக இருந்துச்சு. தண்ணி வந்து நல்லா குடிச்சிக்கிட்டேன். நமக்கு வந்து தண்ணி நார்மல் டேஸை விட நான் 8 to 12 கிளாஸ் தண்ணி சொல்கிறது கம்மி தான். கணக்கு பண்ணி பாருங்கள் வேணாலும். 250 mlன்னு எடுத்துக்கிட்டாலே ஒரு 8 கிளாஸ் போட்டோன்னா 2 லிட்டரு தான் கணக்கே வருது. அதனால் வந்து நான் எப்போதும் எவ்வளோ சொல்வேன், 4 லிட்டர் சொல்வேன். ஆனால் நம்ம இப்போ குடிக்கிறதே 2-2.5 லிட்டர் தான் தண்ணியே குடிக்கிறோம். அதனால் ஜிஎம் டயட்டில் தண்ணி குடிக்கிறதுங்கிறது வந்து நார்மல் டயட்டில் எடுக்கிறத விட ரொம்ப கம்மி தான். அதனால் தயவுசெய்து தண்ணி மட்டும் நல்லா குடிங்க. ஏன் அப்படின்னா இப்போ சம்மர் வரனால தான் திருப்பி இதை நான் சொல்லிகிட்டே இருக்க வேண்டியதாக இருக்குது. இல்லைனா கூட நான் சொல்ல மாட்டேன். அதுவும் வின்டர் சீசனில் கூட அந்தளவுக்கு ப்ரெஷர் பண்ணல. இப்போ சம்மர் சீசனில் கண்டிப்பாக வாட்டர் இன்டேக் ரொம்ப முக்கியம். அதுவும் இந்த சீசனை விட்டுறாதீங்க. நிறைய ஃப்ரூட்ஸ் கிடைக்கும், நிறைய வெஜிடபிள்ஸ் கிடைக்கும். அதுவும் இந்த சம்மருக்கு சூப்பராக வெயிட் லாஸ் பண்ண முடியும். உங்களுக்கு சப்போஸ் இடையில பீரியட்ஸ் ஆகிடுச்சு, என்னால் ஃபாலோவே பண்ண முடியல அப்படின்னா
பீரியட்ஸ் முடிஞ்சதுக்கப்புறம் உங்களால் கண்டினியூ பண்ண முடியும். ஓகேங்களா? இந்த வீடியோ பிடிச்சிச்சுன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கிங்க, பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கானை கிளிக் பண்ணிக்கிங்க. வெயிட் உடனே ஸ்கிப் பண்ணிடாதீங்க, கோவப்படாதீங்க. என்னோடய வெயிட் அப்டேட் பார்க்க வேணாமா நீங்கள்? என்னோடய வெயிட் அப்டேட் பார்க்கலாம் வாங்க. டுடே மை வெயிட் லாஸ் ரிசல்ட் வந்து பார்த்தீங்கன்னா 66.60 கிராம் வரைக்கும் சூப்பரான ரிசல்ட் கிடச்சிருக்கு. தேங்க்யூ ஸோ மச். தேங்க்யூ ஃபார் யுவர் சப்போர்ட்.